உங்களுடைய குவார்டர்லி போர்ஷனே ஒரு 50% இருக்கும். செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன் ஒரு 20% இருக்கும். ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 அண்ட் ப்ராக்டிகல் பப்ளிக் ப்ராக்டிகல் எக்ஸாம். நீ அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டா ஹாஃப்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்றேன். அதை மார்க் பண்றதோட நிறுத்துறத அதை முதல்ல தூக்கி போடுங்க. ஓகேங்களா? டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 16ல இருந்து 23 வரைக்கும் ஹாஃப்லி எக்ஸாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. அப்ப நீங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு 75ல இருந்து 80% ஆஃப் சிலபஸ் வந்து நீங்க ஃபுல்லா படிச்சுக்கணும். ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருக்கிறீங்க. ஸோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2024க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20லேருந்து 25 டேஸ் தான் இருக்குது. டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 16லேருந்து 23 வரைக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அகாடமிக் காலண்டரில். பட் டைம் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா மேபி வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டிசம்பர் 10ஆம் தேதியோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சைடு வந்து ரூமர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. சோ எப்படி பார்த்தாலும் நம்ம இப்ப டிசம்பர் 10ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே டிசம்பர்ல ஒரு 10 டேஸ் இங்கிட்டு ஒரு 15 டேஸ் தான் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டேஸ் தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நிறைய பேருக்கு மிட் டர்ம் எக்ஸாம் இனிமே தான் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஒரு சில பேருக்கு நடக்க போகுது. இப்போ நீங்க ஒரு பிளான் தான் கொடுக்க போறேன் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கான ஒரு ரஃப் பிளான். ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. இல்ல பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நான் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி ஐ திங்க் நேற்றே ஒரு 70 பேஜஸ் கிட்ட அனுப்புனேன், எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா? எல்லா கொஸ்டின் பேப்பரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஸ்கூல் மட்டும் இல்லாம, ஏன்னா நான் அனுப்புறதுனா கவர்மெண்ட் ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து எடுக்கிறது வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான டீச்சர், அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் வச்சு தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? செகண்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா வந்து ரிவைஸ் இல்ல ஃபுல்லா படிங்க, ஸ்டடி பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் படிச்சிருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5 செட் ஆஃப் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்புறேன். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல நடந்த டாப் மோஸ்ட் இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், திருச்சி, மதுரை டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த மாதிரி முக்கியமான 5 மாவட்டத்தில் உள்ள ஃபுல் போர்ஷன் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். அந்த 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஷனே இல்லாம சாய்ஸே விடாம எல்லா கொஸ்டின்ஸையும் தரவா படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் முடிச்சவங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது செகண்ட் மிட் டர்ம் அப்படின்னா செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதை நல்லா படிச்சுட்டு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் தரவா படிச்சு முடிச்சிருங்க. எக்ஸாம் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி முடிச்சவங்களுக்கு சொன்னேன் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இந்த செகண்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 10ல இருந்து 15 மாவட்டத்துடைய கொஸ்டின் பேப்பர் நான் ஷேர் பண்றேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5 செட் ஆஃப் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் ஷேர் பண்றேன். அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் படிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். யூடியூப்ல வந்து இன்னொரு 2 நாள்ல இருந்து ஆல்ரெடி 12th 11th அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேக்ஸ் சப்ஜெக்ட்லாம். இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்றேன். அது எல்லாத்தையுமே வீடியோ பார்த்து அதை மார்க் பண்றதோட நிறுத்துறத அதை முதல்ல தூக்கி போடுங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ பார்த்தாலும் வீடியோ பார்க்கறது மார்க் பண்றது பட் படிக்கிறது என்னமோ எக்ஸாமுக்கு முதல் நாள் தான். ப்ளீஸ் அதை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாக்குறீங்களா? ஸோ அன்னைக்கு மார்க் பண்றீங்களா? அப்பையிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரே நாளில் உங்களால் எல்லாத்தையும் படிக்க முடியாது. நெக்ஸ்ட் 20 டேஸ் இருக்குது. அந்த 20 டேஸ்க்கு நீங்களே ஒரு பிளான் போடுங்க. ஓகே, இப்போ மேக்ஸ்னா இந்த 2 சாப்டர் நான் இன்னைக்கு முடிக்கிறேன், அடுத்து நாளைக்கு அந்த 2 சாப்டர், அதே மாதிரி பிசிக்ஸ்ல இன்னைக்கு 2 நாளைக்கு 2, அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போர்ஷன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் வந்து நீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போறப்ப நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா வந்து 100% உங்களால படிச்சிருக்க முடியும் அப்படின்னு எல்லாருனாலுமே 100% எல்லாமே சாப்டர் 1ல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது முடியவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு 75ல இருந்து 80% ஆஃப் சிலபஸ் வந்து நீங்க ஃபுல்லா படிச்சுக்கணும். வித்தவுட் ஆப்ஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லாம ஃபுல்லா 75ல இருந்து 80% படி. இல்ல அப்படியா இம்பார்ட்டன்ஸை மட்டும் ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் போடுறேன், அதை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி 80% ஆஃப் போர்ஷன் விச் மீன்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸ்ல வந்து ஒரு 12 சாப்டர் இருக்குன்னா அதுல ஒரு 10 சாப்டர் வரைக்கும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 10 சாப்டர் அது கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகேங்களா? ஸோ இந்த 80%ங்கிறது இந்த 75 to 80ங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுடைய குவார்டர்லி போர்ஷனே ஒரு 50% இருக்கும். செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன் ஒரு 20% இருக்கும். இதுவே சேர்த்து ஒரு 70% வருது. இது போக நீங்க எக்ஸ்ட்ரா படிக்காம இருக்கிற ஒரு சில சாப்டர் வந்து ஒன்னோ ரெண்டோ படிக்க போறீங்க, அவ்வளவுதான். இல்லையா? அட்லீஸ்ட் அந்த குவார்டர்லி செகண்ட் மிட் டர்ம் மட்டும் அது தரவா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதை தான் நீங்க பண்ணணும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. ஓகேங்களா?
அண்ட் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி டெய்லி 3 ஹார்ஸ் வந்து படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ இனிமேல் வந்து 3 ஹார்ஸ் வந்து ஒரு 5 ஹார்ஸ் வரைக்கும் படிக்க பாருங்க. ஸ்கூலில் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா ஸ்கூலில் வந்து நிறைய சொல்கிறீங்க, நீங்கள் ப்ராக்டிக்கல் நோட் எழுத வேண்டியது இருக்குது, டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, டெய்லி டெஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்கூலில் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எண்ட் ஆஃப் தி டே உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமை அவங்க டீச்சர்ஸ் வந்து எழுத போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் தான் எழுத போகிறீங்க. உங்கள் டீச்சர்ஸ் வந்து ஆன்சர் சொல்லி கொடுக்க போறாதீங்க, நீங்கள் படிச்சதை தான் எழுத போகிறீங்க. அப்படிங்கிறப்ப ஸோ நீங்கள் தான் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் வந்து இருக்கிற நாளை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த டைம் போகிறது தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட் எக்ஸாம் தான், ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 அண்ட் பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், ஆஃப்டர் தட் பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி டைம் போகிறதே தெரியாது. இது போக பொங்கல் ஹாலிடேஸ், நியூ இயர் ஹாலிடேஸ், இந்த மாதிரி இடையில ஹாலிடேஸ் நிறையா இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டயத்தை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதான் நான் சொல்லணும்னு நினச்சது அதுதான். ஸோ டயத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.